வெல்கம் டு மிஸ்டர் ஜிடெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் நிறைய ஆப்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நெட்டை ஆன் பண்ணாலே சவுண்டு வந்துகிட்டே இருக்குது, நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் வருது அப்படின்னா, அது இன்கேஸ் உங்களுக்கு பிடிக்கல ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா என்னோடய மொபைலில் இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தால் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ நெட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா எல்லா ஆப்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்கேஸ் இதே மாதிரி உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு உங்கள் நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணாலே எல்லா ஆப்பில் இருந்தும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குமா, என்னென்ன ஆப்புன்னு பேரை நோட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ அதில் எந்தெந்த ஆப்பில் நீங்கள் யூஸ் பண்ணலையோ அதோட நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல கண்டிப்பாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ அதெல்லாம் விட்டுறலாம். யூஸே பண்ணுறதில்ல பட் நோட்டிஃபிகேஷன் அந்த ஆப்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆப் சொல்கிறேன். இப்போ நான் கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணல, ஓகேவா? அந்த மாதிரி கேஸ் வச்சுக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன்ஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஐ மாதிரி போட்டு ஒரு ரவுண்டு, அதாவது ஆப் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது இன்கேஸ் இங்கே உங்களுக்கு வரல அப்படின்னா செட்டிங்ஸ் போனீங்கன்னா ஆப்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் போயிட்டு கூட நீங்கள் கூகுள் க்ரோம் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கணும், ஓகேவா? இப்படி ஆஃப் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ஆப்லேருந்து இனிமேல் உங்களுக்கு எந்த வித நோட்டிஃபிகேஷனும் வராது. இல்லை வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸு, இக்னைட்டோ மோடு, வெப் ஆப்ஸு, ப்ரௌசர் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபில்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் இதில் வேணுமோ அதை மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் அன்டிக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். ஸோ நோட்டிஃபிகேஷன் கம்மியாக வரும். ஸோ அந்த ஃபில்டர்ஸில் இருக்க நோட்டிஃபிகேஷன் மட்டும் வரும், மற்றதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் வராது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சேம் மெத்தட் தான். இந்த மாதிரி நீங்கள் என்ன ஆப் வச்சுருந்தாலும் ஆப் இன்ஃபோ போயிட்டு நோட்டிஃபிகேஷனை கட் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணுங்கள். டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு எதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.